ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம லிவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லிவர் க்ளீனிங் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு கற்றுக்கிட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. என்னோடய சர்க்கிளில் நீங்களும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ப்ராப்பராக லிவர் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஆயில் போட்டுக்கோங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஆனியன் போட்டுக்கோங்க. இது நம்ம நல்லா வேக விட போகிறதுனால ஆனியன் நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டேன். டைம் ரொம்ப இருக்குன்னா நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போடும்போது உப்பும் சேர்த்து போட்டுருங்க. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி அண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கேன். இது நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மற்றதுக்கெலாம் நான் ப்ரௌன் ஆகணும்னு சொல்லுவேன், கோல்டன் ப்ரௌன். இது கொஞ்சம் வதங்கினா போதும். நல்லா புதினா அண்ட் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒவ்வொரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். இதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருப்பேன். இது நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ண லிவர் எடுத்துக்கோங்க. தனித்தனியாக எடுத்துக்கோங்க. கிரேவிக்கு தனியாக அண்ட் ரோஸ்ட்டுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. இது நல்லா குக் ஆயிடுச்சு. இவ்வளோ குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் லிவர் போட்டுக்கோங்க. நான் வெறும் லங் மட்டும் தான் போட்டிருக்கேன். லங், அதுக்கப்புறம் ஹார்ட், அதுக்கப்புறமா ஸ்ப்ளீன் இதில் நான் போடல. கொஞ்சோன்னு மட்டும் ஆக்சுவல் லிவர் போட்டிருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் தான் வரும். 4-5 பீஸ் தான் வரும். இது செய்யும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஏர் பைப் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி மட்டும் ஈதுன்றதுனால யூஸ் பண்ணியிருந்தேன். சரி, வேஸ்ட் பண்ண வேண்டாம் அன்னைக்குன்ட்டு. அது ஆக்சுவலாக குர்பானி லங்ஸ்ன்றதுனால. இது தனியாக ரோஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். இதுதான் ஆக்சுவல் லிவர், அதெல்லாம் லங்ஸ் வரும். இதை ரோஸ்ட்டுக்கு எடுத்தாச்சு. சால்ட் போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி அண்ட் மிளகா பொடி. இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. நம்ம இதை நல்லா வேக விடுவோம். நான் 2த்தையுமே குக்கரில் தான் செய்கிறேன். இது நல்லா வேக விடும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வெந்துடும். அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி, இது ஆக்சுவலி நான் வேக வச்சதுக்கப்புறமா நல்லா வெந்துருச்சு. ஒரு 6 to 7 விசில் நான் விட்டுருந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குன்ட்டு. அதே சமயம் இன்னொரு அடுப்பில் நான் இந்த லங்ஸ் பார்ட் போட்டிருந்தேன்ல, அதையும் நல்லா வேக வச்சுட்டேன். அதுவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த ரோஸ்ட் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஆயில் போட்டு நான் தவாவில் சாட்டே பண்ணிவிடுவேன். நீங்கள் அதை பண்ணாலும் ஓகே, அதை பண்ணலனாலும் ஓகே. ஜஸ்ட் அதை பண்ணலன்னா குக்கர்லேயே ஒரு 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. நான் நிறைய செஞ்ச மாதிரி இருந்துச்சு, நிறைய எடுத்து செஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக அந்த லிவர் பார்ட் ஆளுக்கு 2 ஸ்பூன் கூட வந்திருக்காது. ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலன்னா கண்டிப்பாக லூஸ் டூல்ஸ் அந்த மாதிரி வர நிறைய சான்ஸ் இருக்குது. வயிறு ப்ராப்ளம் நிறைய வரும்னுவாங்க.
அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யுங்க. இது ரைஸு, சப்பாத்தி, தோசை உங்களுக்கு தெரியும், அது எல்லாத்துக்குமே செட் ஆகும். இப்போது நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஸ்ப்ளீன் பார்ட், அந்த பல்குத்தின்னு சொல்லுவாங்கள்ல, சுவரொட்டி, இதை மட்டும் நான் வந்துட்டு தனியாக மேரினேட் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே அதை வந்து கட் பண்ண மாட்டேன். அதை கட் பண்ணிட்டா அதோடய ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு எப்போவுமே சொல்லுவோம், இதை சாப்பிட்டா பிளட்டு நிறையா இன்க்ரீஸ் ஆகும், ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு. இதை கட் பண்ணி இதை வாஷ் பண்ணும்போது அது வேஸ்ட் ஆகிடுமோன்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால் நான் எப்போவுமே இதை இப்படி ஃபுல்லாக பொரிச்சு தான் கொடுப்பேன். ஸோ ஆயில் ஃப்ரை தான், வேறு ஒன்றும் இல்லை.